இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கான யோகாஸ். அதாவது இது வரைக்கும் நான் யோகாவே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் அதுக்கான சிச்சுவேஷன் அமையல அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பர்வதாசனம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சுகாசனம் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நார்மலான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உங்களோட ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் 2 கையையும் மேல் நோக்கி உயர்த்தணும். ஸோ இப்படி உயர்த்தும் போது காதில் ஜாயிண்ட் ஆகணும். கண்ணை மூடிட்டு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ஸ்டொமக் வந்துட்டு வெளியே வரணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் உள்ளே போகணும். ஸோ இது ஸ்டார்டிங் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் 7 டைம்ஸ் செய்ய தேவையில்லை. ஒரு 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் 7 டைம்ஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிசுபாலாசனம். அதாவது நம்ம ஒரு குழந்தை இப்படி தாளாட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம காலை தாளாட்ட போகிறோம். ஸோ இதை செய்யறது மூலிமா நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இந்த சிசுபாலாசனம் செய்யும்போது உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ரைட் லெக் வந்துட்டு தூக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டை இப்படி அடியில் விட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல்ட் பண்ணும்போது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெக் வந்துட்டு செஸ்ட் கிட்ட இருக்கணும். ஸோ ஸ்லோவாக செய்யுங்க. 5 டைம்ஸ் செய்யுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கிறனால 5 டைம்ஸ் செய்யுங்க. ஸோ அப்படியே இறக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்கு. ஸோ சேம் அதே மாதிரி 5 டைம்ஸ். ஸோ இது நீங்கள் செய்யும்போது நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக இயங்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யோக முத்திரை. ஸோ உங்கள் கால்களை இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட கையை அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க. இப்படி டவுன் பண்ணணும். ஸோ உங்கள் நெத்தி வந்து தரையை தொடணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் எடுத்தோன்னே யாருக்குமே வராது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்கள் பட் பார்த்தீங்க அப்படின்னா தரையில் தான் இருக்கணும், தூக்கி இருக்கக்கூடாது. குமியும் போது நம்ம மூச்சை வந்துட்டு இன்ஹேல் பண்ணணும். குமியும் போது இன்ஹேல் பண்ணணும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும். நம்ம யோகா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்ம் அப் செய்யணும். அதை பற்றின வீடியோ வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ லெஃப்ட் சைடில் ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் யோகா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணிவிட்டு நீங்கள் பேசிக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட் அண்ட் கவ் ஆசனம். இதை எப்படி செய்யணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இது மாதிரி முட்டி போட்டு ஸோ உங்களோட கை 2ஐயும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு உங்களோட தலையை வந்துட்டு மேல் உயர்த்தி பார்க்கணும். அப்போ மேல் உயர்த்தும் போது முதுகுத்தண்டு வந்து உங்களுக்கு கீழே வரணும். இந்த மாதிரி தலை மேல் நோக்கி வரும்போது இன்ஹேல் பண்ணணும். தலை கீழ் நோக்கி போகும்போது எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக செய்யணும். ஸோ ஸ்டார்டிங் 5 டைம்ஸ் செய்ய முடியலனாலும் ஒரு 3 டைம்ஸ் அதுக்கப்புறம் 5 டைம்ஸ் இந்த மாதிரி செய்யறது மூலிமா உங்களோட முதுகுத்தண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கறனால யோகா செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டயர்ட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 2 minutes ஆகுது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. உங்களோட பட் வந்துட்டு இந்த ஹீலில் படணும். ஸோ 2 ஹேண்டையும் முன்னாடி கொண்டு வந்துட்டு ஸோ உங்கள் தலை வந்துட்டு முட்டிக்கிட்ட வரணும்.
ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூஸாக யோகா பண்ணும்போது டயர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேராக கால் நீட்டிட்டு உங்கள் முதுகு தன் நேராக வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஹேண்ட் எடுத்துகிட்டு 2 ஹேண்ட் எடுத்துகிட்டு இந்த பெருவரலை பிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு யாருக்குமே டச் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். உங்களுக்கு முட்டி தொடை எல்லாமே ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் டவுன் பண்ண முடியுமோ டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணும்போது மூச்சை இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமோ ஹோல்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க, ரொம்ப ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ திரும்ப எந்திரிக்கும் போது எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பண்ண போகிறோம். ஸோ கால்கள் நீட்டி இருக்கணும். உங்களோட கை வந்துட்டு இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு உங்களோட உடம்பை வந்துட்டு மேல் நோக்கி உயர்த்தணும். ஸோ உயர்த்தும் போது கழுத்து பின்னாடி வரணும். உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் செய்யலாம். நம்ம இது வரைக்கும் உட்காந்து செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நின்றுட்டு செய்யக்கூடிய ஆசனங்கள் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களோ யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படி கை வந்துட்டு பக்கவாட்டில் வச்சுட்டு உங்களோட ரைட் லெக்கை இப்படி தூக்கிட்டு உங்கள் 2 ஹேண்டே வச்சுட்டு இப்படி ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 டைம்ஸ் செய்யுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் லெக்கு அதையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கை 2யும் இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 2 லெக்கையும் அட் த சேம் டைமில் மேலே தூக்கணும். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேலே தூக்கும் போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே வரும்போது எக்ஸ்ஹேல். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு 3 டைம்ஸ் செய்யுங்க. அதுக்கப்புறம் போக போக கண்டினியூ பண்ணிக்கலாம். யோகா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி ஆசனம் செய்யணும். அதாவது இதை வந்து நம்ம சாவாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி படுத்துட்டு கால் நல்லா இப்படி பிரிச்சுட்டு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணணும். இது பண்ணும்போது இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம் இல்லையா, டயர்டாக இருக்கும். ஸோ நமக்கு மனமும் சரி உடம்பும் சரி ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கண்ணை மூடி படுத்திருந்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் இவ்வளோ நேரம் என்னென்ன செஞ்சீங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டாக இந்த இது பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகும். ஜஸ்ட் மூச்சு மட்டும் இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணால் போதும். ஏன்னா வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நான் செஞ்ச யோகாசனம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்து பயனடைஞ்சா பார்த்தாது இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. தேங்க்யூ.